இங்க ஜெயில இருக்கிற ஒரு பொண்ணுக்கு ஒரு கார்டு சாப்பாடு கொண்டு வைக்கிறான். சடனா அதை பார்த்ததும் அந்த பொண்ணுக்கு ஒரு ஐடியா தோணுது. உடனே கார்டு அங்க இருந்து போனதும் சாப்பாட்டுல இருந்த ஸ்பூனை வச்சு அந்த வால்ல ஒரு ஓட்டைய போட ஆரம்பிக்கிறான். அதுவும் கொஞ்சம் கொஞ்சமா ஓட்டை விழ ஆரம்பிக்குது. இதனால பயங்கர ஹாப்பி ஆயிடுறான். அதுக்கப்புறம் அவ படிக்கிற புக்ஸ்ல இருந்த பேப்பர்ஸை கிழிச்சு ஓட்டை போடுறதுல இருந்து கிடைச்ச மண்ணை வச்சு அது கூட வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி அந்த பேப்பர்ல தடவி அந்த வால் ஓட்டைய கவர் பண்ணிடுறான். இதனால யாருக்கும் அவ மேல சந்தேகம் வராது. அந்த ஜெயில சுத்தி கடல் தான் இருக்கும். இதனால அவ தோன்ற மண்ணு எல்லாம் அங்கிருந்த ஜன்னல் வழியா வெளியே போடுறான். அது காத்துல அப்படியே கொண்டு போயிடும். அந்த சுரங்கத்தை தோன்றதுக்கு எப்படியும் பல மாசம் ஆகும்னு அவளுக்கு தெரியும். அதனால ஃப்ரீ டைம்ல வெளியே போகவும் மாட்டான். நான் புக்ஸ் படிக்கிறேன்னு சொல்லி செல்லுக்குள்ளேயே தான் இருப்பான். அப்படியே 6 மாசம் ஆயிருது. அவ 60 மீட்டர் வரைக்கும் டனல் தோண்டி இருப்பான். அவ ரொம்ப நாளா எதிர்பார்த்து இருந்த அந்த நாள் வருது. அன்னைக்கு அந்த ஜெயிலுக்கு ஒரு பெரிய சீஃப் கெஸ்ட் வருவாங்க. அவங்கள வெல்கம் பண்ணணும்னு ஜெயில இருந்த கைதிகள் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம் தான் அவ அவளோட செல்லை விட்டு வெளியே வருவான். அவ வெளியே வந்து 6 மாசம் ஆனதால யாருக்கும் இப்போ அவளை அடையாளமே தெரியல. அதுக்காகத்தான் 6 மாசமா செல்லுக்குள்ளேயே இருந்திருப்பான். அதுக்கப்புறம் அந்த அதிகாரியோட வண்டிக்கு கீழே போய் ஒளிஞ்சிக்கிறான். அப்போ கார்டு அவளுக்கு சாப்பாடு கொண்டுட்டு அவளோட செல்லுக்கு போறாரு. டோரையும் தட்டி பாக்குறாரு. ஆனா அவ டோரை வந்து திறக்கல. அவனுக்கு டவுட் வந்து செல்லுக்குள்ள எட்டி பாக்குறான். உள்ள யாருமே இல்ல. உடனே அவன் வேகமா போய் எமர்ஜென்சி அலாரமா அடிக்கிறான். உடனே கைதிகள் எல்லாரும் பதட்டத்துல அங்கேயும் இங்கேயும் ஓடிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல சீஃப் கெஸ்ட ஃபர்ஸ்ட் பத்திரமா அனுப்பி வைக்கணும்னு அவங்கள வேகமா அங்கிருந்து அனுப்பி வைக்கிறாங்க. ஆனா அவங்க யாருக்கும் தெரியாது அவ அந்த வண்டிக்கு கீழே மறைஞ்சி இருந்து தான் எஸ்கேப் ஆயிருப்பான். அப்போ ஜெயிலர் அவளோட செல்லுக்கு வந்து ஒரு பொண்ணு உங்களை ஏமாத்திட்டு ஜெயில இருந்து தப்பிச்சு போயிருக்கான்னு கோபத்துல அங்க இருந்த ஒரு புக்கை தூக்கி வால்ல எறிகிறாரு. அப்போ வால்ல இருந்த ஓட்டையை மறைக்க அந்த பொண்ணு யூஸ் பண்ண பேப்பர் கிழிஞ்சி டனலுக்குள்ள அந்த புக்கு போய் விழுந்துரும். அப்போ தான் ஜெயிலர் அங்க ஒரு சீக்ரெட் டனல் இருக்கிறத நோட் பண்றாரு. அதை பார்த்து பயங்கர ஷாக் ஆயிடுறாரு. உடனே அந்த பொண்ணு இந்த டனல் வழியா தான் தப்பிச்சு இருக்கணும்னு உள்ள போய் தேட சொல்லி கார்ட்ஸுக்கு ஆர்டர் போடுறாரு. உடனே ஒருத்தன் ஃபிளாஷ் லைட்டை வச்சுக்கிட்டு அந்த டனலுக்குள்ள 60 மீட்டர் வரைக்கும் போறான். பார்த்தா அதுக்கப்புறம் டெட் எண்டா இருக்கும். ஆக்சுவலா அவன் கார்ட்ஸோட அட்டென்ஷனை டைவர்ட் பண்றதுக்காகத்தான் இந்த டனலை தோண்டி இருப்பான். அவங்க அதுக்குள்ள டெட் எண்டு தான் இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு 1/2 hour ஆயிரும். ஆனா அதுக்குள்ள அவ சேஃபா அந்த ஜெயில இருந்து ரொம்ப தூரம் தப்பிச்சு போயிருப்பான்.